ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் நாளைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருக்க போது. ஏன்னா விஜய் காவேரி ரொம்பவுமே புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தா மென்டல் குரூப்லாம் சேர்ந்து எப்படியாவது விஜய் காவேரியை பிரிக்கணும்னு சொல்லி நிறையா சதித்திட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பக்கத்து வெண்ணிலா வந்து அங்கே வந்து எல்லாம் பேட்டி கொடுக்குறங்கிற பேரில் கண்டிப்பாக விஜய் இங்கே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காவேரி அங்கே விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா, அதை வந்து ஒரு வீடியோ எடுக்கிறவங்க எடுத்து போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் இதுக்கு உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வெண்ணிலா வந்து மேலே தப்பான மண்ணெண்ணெல்லாம் ஊற்றி தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி பண்ணாங்க. போலீஸ்லாம் வந்துட்டாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ப்ரொமோவில் லாஸ்ட்டில் பார்த்தா விஜயோட கார் வந்து நிற்கிது கோயிலில். அப்படியே பார்த்தா விஜய் இறங்கி வர மாதிரி காட்டினாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்களாட்டிருக்கு. விஜயும் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பாராட்டிருக்கு. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே நடக்கிற பிரச்சனையில் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்து அதாவது வந்து வெண்ணிலா கல்யாணம் பண்ணோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசினாலும் கடைசியில் பார்த்தா அன்பரசு வந்து வெண்ணிலாவோட ஃபேமிலியை வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண சொன்னதே வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இது நமக்கு ஏற்கனவே ப்ரோமோவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ விஜய் வந்து ரொம்பவுமே ஆத்திரப்படுறாரு. அன்பரசோட கழுத்தெல்லாம் போய் அப்படியே பிடிச்சிடுறாரு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும்போது ஒருவேளை போலீஸ் விஜய் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்களா, அதுக்கப்புறம் தான் அதிரடியில் வெண்ணிலா காவேரி இறங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அல்லது ஏன்னா காவேரியாக இருக்கட்டும் தாத்தா பாட்டி எல்லாருமே ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா என்னன்னாலும் பார்த்துக்கலாம்னு சொன்னதுனால ஒருவேளை அப்படி ஒரு அதிரடி ஒரு மூமெண்ட் வந்துருமா, போலீஸ் கேஸு கோர்ட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போவாங்களா. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏற்கனவே நிவின் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ இந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா அஜய் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்கார். ஏற்கனவே விஜய் விட்ட அறையில் அஜய் திருந்தினார் அப்படின்னா தான் அடுத்து வந்து ஸ்டோரியில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் வரும். அதனால் வந்து அஜய் வந்து விஜய்க்காக எதுவும் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இல்லாட்டி நிவின் வந்து பயங்கர சிறப்பாக வந்து இவங்களை எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் யோசித்து வச்சுருக்கேன். நான் கூட அப்படி தான் யோசித்தேன். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் எல்லா கதையும் இருக்கிற மாதிரி இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் விஜய் வந்து கண்டிப்பாக போலீஸ் கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி அதிரடியில் இறங்கி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வரைக்கும் வெளியில் சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து ஸ்டோரி ரொம்ப எமோஷனல் அப்படி இப்படின்னு கொண்டு போவாங்க. எது அப்படின்னாலும் இப்போ நம்ம லாங் டைமாக பேச வேணாம். ஏன்னா இந்த கதைலாம் வந்து அடுத்து இன்னொரு ஒரு மாதத்துக்கு உண்டான கதை. இப்போயே நம்ம சுருக்கமாக பேச வேணாம். அதனால் நாளைக்கான எபிசோடை பற்றி நம்ம என்ஜாய் பண்ணோம்னா செம்ம அதிரடி மாஸ் காட்ட போகிறார் நம்ம விஜய் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. எது எப்படி பார்த்தாலும் ரொம்பவுமே சூப்பராக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம விஜய் நாளைக்கு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து அது சம்மந்தமாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.